மார்க் ஆண்டனி படத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கு அப்புறம் ஆதிக் ரவிச்சந்திரன் அஜித் சாரை வச்சு இயக்கியிருக்கிற படம் தான் குட் பேட் அக்லி. அஜித் சார் கூட த்ரிஷா, அர்ஜுன் தாஸ், ஜாக்கி ஷெரூப், ஷைன் டாம் சாக்கோ, சுனில், பிரசன்னா, பிரபு, யோகி பாபு, ரெடின் கிங்ஸ்லின்னு ஒரு திரைப்பட்டாலுமே நடிக்கிறாங்க. இந்த படம் நாளைக்கு வெளியாக இருக்கிற நிலையில டிக்கெட் புக்கிங் எல்லாம் பரபரப்பா போயிட்டு இருக்கு. அஜித் சார் ஃபேன்ஸுமே ரொம்ப பெரிய எதிர்பார்ப்போட குட் பேட் அக்லி படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு பக்கம் இருந்தாலும் அஜித் சாரோட முந்தைய படங்களை விட இந்த குட் பேட் அக்லி படத்துக்கு ப்ரொமோஷன்ஸ் ஏன் பெருசா பண்ணல அப்படிங்கிறது தான் இப்ப சோசியல் மீடியால பலருக்குமே இருக்கிற ஒரு கேள்வி. இப்ப வரைக்குமே படத்தோட டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் மட்டும்தான் இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு வராரு. படத்துல அவ்வளோ பேர் நடிக்கிறாங்க, ஆனா யாருமே படத்தை பத்தி பேசி இன்டர்வியூ கொடுக்கல. படத்தை மைத்ரி மூவி மேக்கர்ஸ் அப்படிங்கிற பெரிய கம்பெனி தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. இருந்துமே படத்தை பெரிய அளவுல ப்ரொமோட் பண்ணல. மேலும் சில படங்களோட பாட்டு ஹிட் ஆனாலே அதுவே படத்தை பெரிய அளவுல ப்ரொமோட் பண்ணிரும். ஆனா குட் பேட் அக்லில ஜிவி பிரகாஷ் இசையில வெளியான 2 பாட்டுமே பெருசா ஹிட் ஆகல. இப்படி இருக்கும்போது ஏன் ப்ரொமோஷன்ஸ் பண்ணல அப்படிங்கிற கேள்விகளை கேட்டுட்டு வராங்க. இந்த மனக்குமரல நெட்டிசன் ஒருத்தர் எக்ஸ் பிளாட்ஃபார்ம்ல ஏன் அர்ஜுன் தாஸ், பிரசன்னாலாம் இன்டர்வியூ தரல, யாருமே படத்தை பத்தி பேச மாட்டேங்கிறாங்கன்னு போஸ்ட் போட்டிருக்காரு. அத ஒரு நபர் ஷேர் பண்ணி நடிகர் பிரசன்னாவை மென்ஷன் பண்ணி ஏன் இன்டர்வியூஸ் ப்ரோமோ எல்லாம் வரலன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு பிரசன்னா, ப்ரோ யாருமே கேட்கல ப்ரோ, எனக்கும் ஒன்னும் புரியல அப்படின்னு ரிப்ளை பண்ணி அதிர்ச்சி அளிச்சிருக்காரு. பலருமே படத்துல நடிக்கிற ஆக்டர்ஸ்க்கே ஒண்ணுமே புரியாம குழம்பி போயிருக்காங்க போல. அஜித் சார் சுத்தி என்னதான் நடக்குதுன்னு பேச தொடங்கிட்டாங்க. ஆனா சில மணி நேரத்திலேயே பிரசன்னா இந்த ரிப்ளையை டெலிட் பண்ணிட்டாரு. பொதுவாவே அஜித் சார் படத்துக்கு ப்ரொமோஷன்ஸ் பெருசா பண்ண மாட்டாங்க, தேவையும் படாது அப்படிங்கிறது தான் பலருமே சொல்ற கருத்து. சில நேரங்கள்ல இன்டர்வியூஸ்ல சிலர் படத்தை பத்தி ரொம்ப அதிகமா பேசி எதிர்பார்ப்பை அதிகப்படுத்திடுறாங்க. அதுவே படம் ஃபிளாப் ஆக காரணமாயிடுறது. அதனால கூட ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனை ஏத்த வேணாம்னு மூவி டீம் முடிவெடுத்திருக்கலாம். அதனால முடிஞ்ச அளவுக்கு டீசர் மற்றும் ட்ரெய்லர் மூலமா ப்ரொமோஷன்ஸை கவர் பண்ணியிருக்கலாம். நல்ல படம் ப்ரொமோஷனே பண்ணலனா கூட மக்களை போய் சேரும் அப்படின்னு நெட்டிசன்ஸ் கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க. குட் பேட் அக்லி படத்துல அஜித் சார் நிறைய லுக்ஸ்ல வராரு. கண்டிப்பா இந்த படம் இவங்க ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு. ஃபேன்ஸோட எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகுதா அப்படிங்கறதையெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். குட் பேட் அக்லி படத்துக்கு நீங்க எந்த அளவுக்கு வெயிட் பண்றீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த மாதிரி சினிமா, சீரியல்ஸ் அண்ட் ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸை பத்தி தெரிஞ்சுக்க நம்ம ட்ரெண்ட் டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.